இது நான் ஆனக்கோட்டா கேம்ப் போன கதை மட்டும் இல்ல. இதில இன்னொரு கதையும் இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஒரு ஒன் டே ட்ரிப் மாரி இங்கேருந்து கேரளா போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திருச்சூர் பிளான் பண்ணியிருந்தேன். திருச்சூர்ல ஆனக்கோட்டா எலிஃபென்ட் கேம்ப் போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. சரி ஓகே மார்னிங் ஒரு 4:00 எந்திரிச்சு கிளம்பியாச்சு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 3½ ஹவர்ஸ் to 4 ஹவர்ஸ் ஆச்சு. அங்கே போய் ரீச் ஆனேன். இதுதான் ஆனக்கோட்டா கேம்ப். ஸோ அங்கே பார்க்கிங் நல்லாவே பெருசாக இருந்துச்சு பார்க்கிங் ஏரியா. அது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இது என்ட்ரன்ஸ். பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு அங்கே டிக்கெட்ஸ் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு அங்கே நிற்கிறாருல அவர்கிட்ட செக் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட செக் பண்ணிட்டு நம்மளும் போய் உள்ளே பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் யானையை பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வேறு. சரி ஓகே உள்ள தைரியமாக போயாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அப்படியே பக்குன்னு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய யானை. அது வாட்டுக்கு அமைதியாக இருந்துச்சு. எனக்கு செம பயம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் உள்ளே உங்களுக்கு 20 உள்ளே உங்களுக்கு ஒரு 10 யானை வரைக்கும் இருந்துச்சு. 10, 12 வரைக்கும் நான் பார்த்தேன். பட் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பின்னாடி எங்கேயோ ஒரு ஏரியா இருக்குது, அங்கே மற்ற யானையெல்லாம் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. இது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சுற்றி யானை எங்கே பார்த்தாலும் யானை இருக்கும். அது ஏன்னா அங்கே போய் தான் எனக்கு இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி படத்துலலாம் பார்க்குறேன், யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த யானை வர்றது திடீர்னு அந்த மாதிரிலாம் யோசித்து நமக்கு பயமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அங்கே நின்று பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீல். அது ஏதோ காட்டிலே போயிட்டு அதையே பார்த்த மாதிரி அது ஒரு நல்ல ஃபீல் தான். இவன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த யானை தான். இவ்வளோ நேரம் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நேரம் செய்ய மாட்டேன்ட்டு இருந்தான். இவனை பற்றி ஒரு கதை இருக்குது, கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்காக தான், நீங்கள் பாருங்கள். அது எவ்வளோ பொறுமையாக எடுத்து எவ்வளோ வெயிட் தூக்கும், எப்படி வேலை செய்யும், அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது அது என்னால் எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரில. பட் அந்த ஃபீல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும். செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி. இது கேரளாவில் உள்ளவங்களுக்கு நார்மலாக இருக்கும். பட் இங்கேருந்து அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தேன். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை லவ்வர்ஸா ஒன்றும் தெரில. ஆனால் ஆப்போசிட்லேருந்து மாற்றி மாற்றி ஏதோ அவங்க செய்தியில் பேசிட்டாங்க. இந்த யானை தான் உங்களுக்கு சொல்லணும். இது மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பக்கத்தில் போக வேண்டாம், தள்ளி நின்று பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
ஈஸியாக நம்ம பையன் ஒரு வழியாக தூக்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்கள, தூக்கிட்டு வரான். நம்ம ஃப்ரெண்டு தான். ஸ்டார்ட்டிங் பார்த்தோம்ல, இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னல, அது இவன் கதை தான். என்னை பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு, இவன் உண்மையிலே இங்கே சந்தோஷமாக இருக்கானா இல்லை கஷ்டப்பட்டுருக்கானான்னு.